மேயர் பிரியா மற்றும் எம்எல்ஏ பல்லவி. ஸோ இந்த விஷயம் காலையில் இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆனதுலேருந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. பொதுவாக பெண்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாங்கன்னா அதை நம்ம உடனே கேட்கக்கூடாது, கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அதை அவங்க ஏன் செஞ்சாங்கன்னு யோசிக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணாக நான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உடனே பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் இந்த விஷயத்தில் ரெண்டு பேருமே பெண் தான். ஸோ ஒருத்தர் மேலே நம்ம ஒரு பிளேம் எடுத்துடக்கூடாது. அப்படின்னாலுமே இந்த விஷயத்தில் பெண் ஆண் இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். நமக்கு ஒரு விஷயம் மறுக்கும் போது நம்ம ஏன் அதை மறுபடியும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து உண்மையாவே நான் பல்லவி சைடு தான் இந்த இடத்துல நிற்பேன். பட் எனக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு பெண்ணே பெண்ணுக்கு எதிரின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த விஷயத்துல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே இடத்துல திரு பிரியா அவர்கள் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் சாரோ இல்ல வேற யாராவது ஒருத்தரோ, நேரு சாரோ இல்ல ஏவாவேலு சாரோ அவங்களா இருந்திருந்தா கலெக்டருக்கு தான் ஐஏஎஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை, அதுக்கப்புறம் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இப்படின்னா அவங்க பேசுவாங்களா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தருக்கு அது தெரியல, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எம்எல்ஏவா வந்திருக்காங்க, உங்களை மாதிரியே ஒரு பெண் முதல் எம்எல்ஏவா வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அது தெரியாதுல்ல, நீங்கள் அந்த கேண்டில் கொடுத்துட்டு கூட அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம். பெரிய பெரிய தலைவர்களே லைக் விஜய் சார், உதயநிதி சார், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் சார் எல்லாமே நேரில் மீட் பண்ணும்போது அவங்களுடைய வெறுப்பை வந்து காமிச்சிக்கிறது கிடையாது, அன்பாக தான் பேசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ஒரு நாகரிகத்தோட நடந்துக்கிறாங்க. ஆனால் இந்த புரோட்டோகால்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் சபை நாகரிகம்ங்கிறது தெரியல? இதுதான் என்னோட கேள்வி. நீங்க நாகரிகத்தோட அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்கலாம், சொல்லி கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா அதை நெக்ஸ்ட் தடவை அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகும்போது கூட அவங்க அதை புரோட்டோகால ஃபாலோ பண்ணிருக்கலாம். உங்களை அவங்க அந்த இடத்துல இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, நமக்கு அவங்க வந்து சொல்லி தான் கொடுக்குறாங்க, அது தப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அவங்க கையில இருந்து கேண்டில் இல்ல நீங்க தொடவே கூடாது, நீங்க பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல மறுக்கப்பட்டுட்டு இன்னொரு இடத்துல கொடுக்கப்படும் போது அதையே நான் எடுத்துக்கணும், எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போனதுதான் ஒரு சரியான விஷயம் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 4 பேரை வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்வைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தானே இதுக்கு பொறுப்பு. அவங்க தானே இல்ல மேம் இருக்கட்டும் அப்படிங்கறத பேசணும். ஒரு ஐஏஎஸ் தான் முன்னாடி போகணும், இவங்க தான் முன்னாடி போகணும்லாம் பேசுற நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டா நீங்க ஏன் அந்த இடத்துல அவங்களுக்கான உரிமையை விட்டு கொடுத்தீங்க? ஒரு எம்எல்ஏ அவங்க நெக்ஸ்ட் அவங்க வந்து அடுத்தடுத்து அந்த ஸ்கூலுக்கு போகணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு இந்த மண்டையில இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டா அவங்க செஞ்சதுமே தப்பு தான் நான் சொல்றேன். ஸோ இதுல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? முதல் நாளே இப்படி ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் போக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.